அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுதந்திரத்துக்கு முன் பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக 25 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் பொதுக்கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் பொதுக்கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1823. இரண்டாவது வினா, சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியை நிறுவியவர் யார்? சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இக்னேஷியஸ் லயோலா. மூன்றாவது வினா, கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி சாலை. கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் சாலை என்று அழைக்கப்பட்டது. நாலாவது வினா, சமஸ்கிருத மொழியில் சிறந்த இலக்கிய கூடம் எது? சமஸ்கிருத மொழியில் சிறந்த இலக்கிய கூடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காஞ்சி. ஐந்தாவது வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தர்மபாலர். ஆறாவது வினா, இந்திய பல்கலைக்கழகத்தின் சட்டத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய பல்கலைக்கழகத்தின் சட்டத்தை உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கர்சன் பிரபு. ஏழாவது வினா, முதல் பொதுக்கல்வி இயக்குனர் யார்? ஒரு முக்கியமான வினா, முதல் பொதுக்கல்வி இயக்குனர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏஜிஆர் புத்னாட். எட்டாவது வினா, சென்னையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு? சென்னையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1835. ஒன்பதாவது வினா, கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சார்லஸ் உட்கல்வி அறிக்கை. பத்தாவது வினா, சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1856. சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி 1856. 11வது வினா, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எப்போது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1857. 12வது வினா, சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1891. சென்னை சட்டக்கல்லூரி 1891. 13வது வினா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கிய ஆண்டு எது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கிய ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1929. 14வது வினா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராஜா சர் அண்ணாமலை செட்டியார். 15வது வினா, கல்வி மாநிலங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர காரணமான சட்டம் எது? கல்வி மாநிலங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர காரணமான சட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் 1835. 16வது வினா, பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1948. பல்கலைக்கழக மானியக்குழு 1948. 17வது வினா, யார் தலைமையில் பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, யார் தலைமையில் பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் ராதாகிருஷ்ணன். 18வது வினா, 1953 யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா.
1953 யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். 19வது வினா கோத்தாரி தேசிய கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கோத்தாரி தேசிய கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1964. கோத்தாரி கல்விக்குழு 1964. 20வது வினா கரும்பலகை திட்டம் என்பது என்ன? கரும்பலகை திட்டம் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அடிப்படை கட்டமைப்பு. 21வது வினா தமிழ்நாட்டில் தொழிற்கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தது? தமிழ்நாட்டில் தொழிற்கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1978. 22வது வினா தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1965. தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் 1965. 23வது வினா தமிழகத்தின் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1970. 24வது வினா கோத்தாரி கல்விக்குழு அறிமுகப்படுத்திய பாடத்திட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி 10+2+3. கடைசி வினா பெண்களுக்கு கல்வி அளிப்பதற்கான சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 15. நண்பர்களே, நீ நம்ம பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்டெட் அவங்களுக்காக சுதந்திரத்துக்கு முன் பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமாக 25 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.